கொண்டு போகத்தான் வந்திருக்கோம். அப்போ எங்க ஆட்களை கடத்திட்டு போனது நாங்களே தான். எங்க எங்க அவங்க சொல்றா. சொல்லு, அந்த புதையல எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு, எங்க மறைச்சு வச்சிருக்க? அதை மட்டும் ஒன்னால தெரிஞ்சிக்கவே முடியாது. நேற்று ராத்திரி போன ஜம்புவை இன்னும் காணுமே. போன இடத்துல என்னாச்சோ தெரியலையே. ஏதோ நம்ம ஊரா இருந்தாலும் பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கலாம், ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் செய்யலாம், இல்ல போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். நல்ல காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க பத்திரிகை, ரேடியோ, போலீஸ் எல்லாமே அந்த ஜம்பு தான். இப்ப ஜம்புவுக்கே ஆபத்து. எனக்கு என்னமோ உருப்படியா ஊருக்கு போய் சேருவோம்னு தோணல. வாய மூடுறா கருவாட்டு வாயா. பாயா, உன்னை நம்பி வந்தேன் பாரு. என்ன இப்படி நடுக்காட்டுல கொண்டாந்து தவிக்க விட்டுட்டியே. இது அந்த பேய்கிட்ட சொல்லி ஒன்ன பிடிச்சிட்டு போச்சல. ஏன் பயப்படுறேன்? கடவுள் கிருபையால ஒண்ணும் ஆகாது. ஆண்டவா, மெசேஜ் எங்க போக முடியாதுன்னு ஆண்டவனுக்கு டைரக்டா ட்ரங்கால் போடுறாரு பத்தியா. ஏன் ஜபமாலை எடுத்து விட்டேன். இதுங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு புறப்பட்டதால தான் பிளேனே பொதகடியிலும் விழுந்தது. ஏன் நீயும் தான் வந்த? ஏன் பொதகடியில் விழுக வேணாம்? என்னடா புதையல் வச்சிருக்கிற இடத்த சொல்லிட்டா இப்ப கூட உயிர் தப்பிக்கலாம். என்ன? கீதாக்காவும் ராதாக்காவும் எப்ப வருவாங்க? அதுதான்ப்பா எங்க யாருக்குமே தெரியல. ஜம்பு அவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு போனா, ஜம்பு மேல மசாலாவை தூவி ஒருவேளை அந்த பூதம் சாப்பிட்டுச்சோ என்னவோ. இந்த காட்டுலதான் எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலடா. எங்க அந்த காட்டுப்பழ ஜம்பு? ஐயோ பூதம் சார், உங்களை தேடிதான் ஜம்பு போனா, நீங்க இங்க வந்தீங்க. எனக்கு பசி. ஐயோ அதோ பசி. அந்த ஜம்பு எங்க இருக்கான்னு நீங்க சொல்லல, உங்க எல்லாரையும் சாப்பிட்டு
வேணும்னா உங்க அட்ரஸ கொடுத்துட்டு போங்க, வந்த உடனே அனுப்பி வைக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை, இவர் சைவம், இவரை சாப்பிட்டுடுங்க. நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் கூட நல்லபடி ஆயிடும். ஆமாப்பா, என்ன சாப்பிட்டு இவாளெல்லாம் விட்டுடும். ஜம்பு, ஹமாரா ஜம்பு, ஜம்பு. நான் அன்னைக்கே சொல்லல ஜம்பு தான் பூத வேஷம் போட்டு ஒவ்வொருத்தரையா எடுத்துன்னு போறான்னு. இப்ப மொத்த பேரையும் இழுத்து போய் சாப்பிடறதுக்காக வந்திருக்கான். நன்றி கட்ட ஃபாரஸ்ட் பாய். இல்லப்பா, இந்த உடைய மாட்டிக்கிட்டு ஒரு கூட்டமே நம்ம பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டேன். ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டா. அப்போ நம்ம கீதா ராஜா. கீதா, உள்ள வாங்க. கீதா வந்தாம என்ன கடவுள் செயலால எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஜம்பு செயலாளன்னு சொல்லக்கூடாதா? எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் சண்டை போடுறீங்க? இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரியா சிரிக்கிறேன், சிரிக்கிறேன். எல்லாரையும் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்தாச்சு. ஜம்பு, இந்த காத்து மழையும் பிரளயம் மாதிரி வந்து நம்மள எல்லாம் படாத பாடுபடுத்திருக்கா. இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மழையும் காத்து இப்படித்தான் இருக்கும். நாம உடனே வேற இடத்துக்கு போகணும். நாங்க யாருக்கு என்ன செஞ்சோம்? எங்களுக்கே இந்த சோதனை. கடவுள் எப்பவும் நல்லவான சாபா சோதிப்பா. வலி தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. சார், மூக்கு மூலியமா அழகா இருக்கு. மரங்கள் எல்லாம் வெட்டி வெப்பம் கட்டி இந்த ஆத்தை கடந்தோம்னா சமுத்திரத்துக்கு போயிடலாம்.
எப்படியாவது சமுத்திரத்தை கடந்துட்டா ஊருக்கு போயிடலாம். எனக்கு நீங்க மறந்து விட்டுங்க. அது சரி, காதலிச்ச பொண்ண தாலி கட்ட முடியல, மண்டபத்தை கட்டி தெப்பத்தை கட்டுன்னு மரம் வெட்டாயா? ஆனா ஒண்ணு கொட்டாய் ஊத்துற. அப்பா, ஒரு வழியா ஆண்டவன் புண்ணியத்துல மிதப்ப கட்டி முடிச்சாச்சு. எனக்கு என்னமோ இத பார்த்ததும் ஊருக்கே போயிட்ட மாதிரி தோணுது. எப்ப பயணத்தை போச்சுக்கலாம். ஏங்க, இதுக்குதான் 4 நட்சத்திரமா பாப்பாங்க. ஐயா சொல்லிட்டு அப்பீல் இது, இன்னைக்கே புறப்பட வேண்டியதான். இங்க எனக்கு சொந்தமான ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா, அதுலதான் என் உயிரே இருக்கு. நான் இந்த தீவை விட்டு வரணும்னா அந்த பெட்டியை என் கூட வந்தாகணும். உனக்காக நான் காத்துட்டு இருக்கோப்பா. ஆனா சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடும். என்னங்க நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க? பெரிய லக்ஸரி பஸ், இதுல லக்கேஜ் வேற. ஐயோ, எங்க பார்த்தாலும் மிருகமா இருக்கு. வாங்க வாங்க, தெப்பத்துல ஏறுவோம்.
எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நான் மட்டும் தப்பி வந்துட்டேன். அப்படியா? ஆமா ஜம்பு, அவங்கள இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சுவாமி, இந்த விபூதியை நல்லா வந்துருச்சு. இவன் தலையில போடுங்க. இவன் தலையில தான் ஏற்கனவே ஒண்ணும் இல்ல, இதுவாவது இருக்கட்டும். விடாரு, நாளைக்கு பூஜை நடக்கட்டும். வாழை போல உள்ள கால்கள் ரெண்டு பாரம், பாலுக்குள்ளே தேனை விட்டது எந்த மேனி தானம். பச்சை வாழை போல உள்ள கால்கள் ரெண்டு பாரம், பாலுக்குள்ளே தேனை விட்டது எந்த மேனி தானம். ஆடுகிறண்டு மாமழகன்னம் யாரிடம் உண்டு சொல்லம்மா, யாரிடையும் ஏனடி வந்தாய் ஆடுவதென்ன நில்லம்மா. நானெங்கே ஏங்கி நீங்கே ஆடி பாருங்க பாடு கேளுங்க. நானெங்கே ஏங்கி நீங்கே ஆடி பாருங்க பாடு கேளுங்க. ஆடுங்கள் தாழங்கள்
அந்த பொண்ணு அடிக்கிற அப்பா இவன் என்ன ஏமாத்திட்டு வந்துட்டா அதுக்கு சரியான தண்டனை இவளை கொல்றதுதான் இவளை மட்டுமல்ல இவ கூட்டத்திய காளிக்கு பலி கொடுக்க போறேன் பலி ஆரம்பமாகட்டும் முதல் பலி இந்த குழந்தை என் குழந்தை விடு என் குழந்தை விடு விடு என் குழந்தைய என் குழந்தை
என்கிட்ட ஏதோ தனியா பேசணும் சொன்னீங்க, என்னது? என் உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? புரியுது. இதுக்காகத்தான் என்ன தனியா அழைச்சிட்டு வந்தியா? ஆமா, உங்க அழகையும் வீரத்தையும் கண்டு நான் மயங்கிட்டேன். உங்களோட வாழணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. நில்லுங்க. நடந்தது எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் தான் அந்த காட்டு தலைவனோட பொண்ணு. என்னை ஏமாத்திட்டு வந்த அவ இந்நேரம். சரி, அதை விடுங்க. நான் உங்க வீரத்தை கண்டு மயங்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களையும் உங்க கூட்டத்தாரையும் நான் காப்பாத்துவேன். இல்லைன்னா இங்கிருந்து நீங்க யாருமே உயிரோட போக முடியாது. என்ன சரின்னு சொல்லுங்க. மச்சான் தொட்டா மசா மசா, என் மனசுக்குள்ளே நடக்குது கசமுசா. சிரிச்சா பூ போல ஒத்த கண்ணு அடிச்சா என் மேல. ஆஹா ஓஹோ ஆஹா. ஒன்னா ரெண்டா முத்தங்கள், ஒன்னா ரெண்டா முத்தங்கள், அது ஓசை இல்லாத, அது ஓசை இல்லாத சத்தங்கள். மச்சான் தொட்டா மசா மசா, என் மனசுக்குள்ளே நடக்குது கசமுசா. முத்து சோழ கொல்ல மொட்டு விட்ட வாழை கொல்ல கொத்து விட்ட தென்ன புள்ள ஒம்பக்கம், அடி குலுங்கினுக்கு சின்ன புள்ள ஏம்பக்கம். முத்து முத்து சோழ கொல்ல மொட்டு விட்ட வாழை கொல்ல கொத்து விட்ட தென்ன புள்ள ஒம்பக்கம், அடி குலுங்கினுக்கு சின்ன புள்ள ஏம்பக்கம். சிரிச்சா பூ போல ஒத்த கண்ணு அடிச்சா என் மேலே. ஒன்னா ரெண்டா முத்தங்கள், ஒன்னா ரெண்டா முத்தங்கள், அது ஓசை இல்லாத சத்தங்கள். மச்சான் தொட்டா மசா மசா, என் மனசுக்குள்ளே நடக்குது கசமுசா கசமுசா.
செய்யறதுக்காக வந்திருக்கேன். இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க.